Hey guys, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஜான்ல இருந்தாவது போட்டலாம் அப்படின்னு நினைச்ச வீடியோ. ஆனாலும் ஒரு 6 months சாலிடா ஆயிடுச்சு. இப்ப ஜூன் 9th. இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணையில டேட் ஜூன் 9th. ஸோ இந்த ஜூன்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் 6 months இருக்கு. என்னோட பெஸ்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு வச்சிருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு 2 years பிரேக் அதை கேட்சப் பண்ணோம் இல்லையா? என்னாச்சு, எப்படி இருந்துச்சு இந்த 2 years, என்னென்ன எவ்வளோ தூரம் கடந்து வந்திருப்போம் எல்லாரோட லைஃப்ல 2 yearsல பெரிய பெரிய சேஞ்சஸ் எல்லாமே நடந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் எப்படி இருக்கேன், என்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். 2 years ஆல்மோஸ்ட் வந்து பயங்கரமான டிராஸ்டிக்கான சேஞ்சஸ், நிறைய growth, நிறைய லேர்னிங்ஸ், நிறைய அப்ஸ், நிறைய டவுன்ஸ் எல்லாமே கிராஸ் பண்ணி வந்திருக்கு. ஸோ இதுல இருந்து என்னென்னலாம் உங்களுக்கு தெரியாது, என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது வரைக்கும் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஜூலைல வந்து நான் வந்து டோஸ்ட் மாஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஜாயின் பண்ணேன். ஜூலைல வந்து ஒரு கெஸ்டா ஒரு கிளப்ல போய் ஜாயின் பண்ணேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆகஸ்ட்ல வந்து ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணேன். அப்ப இருந்து இப்ப வரைக்கும் டோஸ்ட் மாஸ்டர்ஸ் ஜேர்னில ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. நிறைய ஸ்பீச்சஸ் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைச்சது. செகண்ட் இயர்ல வந்து டிவிஷன் லெவல் வரைக்கும் வந்து கிளப், ஏரியா, டிவிஷன், டிஸ்ட்ரிக்ட்னா இந்த ஹோல் கட்டார்க்கே நடக்கிறது. ஸோ டிவிஷன் வரைக்கும் வந்து என்னால் சில ஸ்பீச்சஸ்ல வந்து வின் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ இந்த மாதிரி என்னோட பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறது என்னோட லாங் டேர்ம் ஆசை. அதை வந்து நான் கமிட் பண்ணி அதில் வந்து ஃபுல் டேர்மாக ஒரு பாத்வேஸ் ஆல்மோஸ்ட் முடிக்கிற இதில் இருக்கேன். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஒரு பிக்கெஸ்ட் திங் என்னோட டைம் ஆக்குபை பண்ண. ஒரு 2 years பிரேக் வந்து என்னோட கிட்ஸ் கூட டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சு, ஃபேமிலி கூட கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண முடிஞ்சு, என்னோட க்ரோத்தை வந்து என்னால் நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சு. ஸோ இதுதான் வந்து என்னை வந்து இந்த யூடியூப்லேருந்து ஒரு டிஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. என் கூட யூடியூப் ஸ்டார்ட் பண்ண நிறைய பேர் இப்போ சூப்பராக இருக்காங்க. அவங்களுக்காக நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என்ன 8 million சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் இருக்காங்க. 8 million, 7 million, 5 million, 3 million. அமேசிங். எனக்கு இன்னும் என்னோட 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக கண்டிப்பாக இந்த ஜேர்னியை ரீஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எப்போ ஃப்ரெண்ட்ஸ் யாரை பார்த்தாலும் ஏன் போட மாட்டேறீங்க, வீடியோஸ் போடுங்க அப்படின்னு. ஸோ இப்பயும் நம்மளுக்காக அந்த வீடியோஸ் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், எவ்வளோ கமிட்மெண்ட்டோட இருக்கணும் அப்படிங்கிறத திருப்பி ரியலைஸ் பண்ண வச்சுது. ஸோ இதுதான் இவ்வளோ நாள் ஆச்சு என்னோட 2 years கேப். சரி, இப்போ இதுக்கப்புறம் என்ன மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுவேன் தெரியல. லைஃப் ஸ்டைல் வீடியோஸ் போடணும் அப்படின்னு இருக்கும். பட் எல்லாம் கமிட்டடாக அழகாக பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. சரி, அட்லீஸ்ட் ஒரு ஸ்டார்ட் வித் ஒரு ஹார்ட் டு ஹார்ட் மனசார பேசலாம் அப்படிங்கிற வீடியோட ஒரு இன்ஹிபிஷனும் இருந்துச்சு. ஏன்னு தெரியல, ஒரு மைண்டில் வந்து ஒரு சின்ன இன்ஹிபிஷன் இருந்துச்சு. போட்டால் பார்ப்பாங்களா, பிடிக்குமா, நிறைய பேர் கண்டென்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு. அப்புறம் ஒரு இடத்துல ஒரு கோட் ஒன்று படித்தேன், இது நிறைய பேர் பண்ணியிருந்தாலும் நீ இன்னும் பண்ணலை, அதனால நீ கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அந்த கோட் ப்ளஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இங்கே லோக்கலில் பார்க்கலையும் நிறைய பேர் ஏன் விட்டுட்டீங்க, ஏன் யூடியூப் வரதே இல்லை, அப்புறம் ஒரு கமெண்ட்ல வந்து எகெயின் யூ டிஸப்பியர்ட் அப்படின்லாம் கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ வை நாட், எப்பயுமே வை நாட், வை ஷுடன்ட் ஐ ஷோ அப் அப்படின்னு சொல்லிட்டு லெட் மீ அட்லீஸ்ட் ஷோ அப் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். எஸ், இட் இஸ் நாட் கரெக்ட். நான் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருந்தேன். அதுக்கப்புறம் திடீர்னு ரொம்ப டிஸ்கண்டினியூடாக கன்சிஸ்டன்சியே இல்லாமல் இருந்தேன். யாருக்குமே அப்படி ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாத யூடியூபரை யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ பார்க்கலாம் எவ்வளோ தூரம் நானே என்னை சேலஞ்ச் பண்ணிக்கிறேன், ஆன்லைனில் சேலஞ்ச் பண்ணிக்கிறேன். பார்க்கலாம் டிசம்பருக்குள்ளே எப்படி இருக்க போகுது என் க்ரோத்துன்னு. லெட் மீ பி ஹானஸ்ட், இதுதான் நடந்துச்சு. ஒரு இன்ஹிபிஷன் இருந்துச்சு. அத்தை இருந்ததுக்கப்புறம் வீடியோஸ் போஸ்ட் பண்ணலாமா, யூடியூபே விட்டுறலாமா அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் மனசில் எங்கேயோ ஒரு இடத்துல அதை மிஸ் பண்ணுறேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஐ ஆம் மிஸ்ஸிங் போஸ்டிங் மை வீடியோஸ்னு. பட் என்ன நான் நிறைய லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு இருந்தேன். லேர்ன் பண்ணேன், ட்ராவல் பண்ணேன். எகெயின் ஐ எம் பேக் வித் ஸோ மெனி குட் திங்ஸ் டு ஷேர் டு மை ஃபெல்லோ லேடிஸ். எனக்கு தெரியும் என்னோட 80% ஆஃப் த சப்ஸ்கிரைபர் வந்து லேடிஸ் தான் அப்படின்னு. நான் எப்பயுமே நினைப்பேன் எம்பவர்ட் விமன். எனக்கு தெரிஞ்ச பல விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். கெரியர் விமனாக இருந்தால் உங்களோட லைஃப்லேயும் அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நார்மலான எந்த ஒரு பெண்மணியும் எவ்வளோ போல்டாக, எவ்வளோ கான்ஃபிடென்ட்டோட இந்த லைஃப்பில் இருக்க முடியுமோ அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருந்தோம்னா நம்ம எங்கே போனாலும் நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருப்போம். ஸோ வித் தேட், தேங்க்யூ ஸோ மச்.
பார்க்கலாம் எவ்வளோ சீக்கிரத்தில் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன்னு. ஐ லவ் யூ ஸோ மச். ஐ மிஸ்ட் யூ ஸோ மச். ஐ மிஸ்ட் பீயிங் ஆன் திஸ் யூடியூப் பிளாட்ஃபார்ம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.